ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதை செஞ்சால் மட்டும்தான் அது முடியும். பொதுவாகவே கும்பராசி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கூட தன்னுடைய மனதளவில் உயர்ந்தவர்கள் அப்படின்னா அது உண்மைதான். ஏன்னா தன்னை நம்பி வந்தவங்களையும் சரி, தன்னை சார்ந்தவங்களையும் என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக கீழே விட்டுற மாட்டாங்க. தனக்குரியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். சில சூழ்நிலைகளில் தனக்கே இல்லைனாலும் கூட தன்னை சார்ந்தவங்களுக்கு ஒரு துணையாக நிற்கக்கூடியவர்கள். எல்லா விஷயத்துலேயும் நம்பகத்தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்பி ஏமாற்றத்தையும் சந்தித்தவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரங்க நல்ல முன்னேற்றம் வெற்றி பெறணும்னா முடிஞ்ச வரைக்குமே கூட காது கேளா தன்மையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே உங்களை குறை சொல்கிறவங்களும் சரி, உங்களால் முடியாதுன்னு சொல்கிறவங்களும் சரி, உங்களுக்கு எந்த விதத்திலுமே உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறது அவங்களுடைய கடமை மாதிரி செய்வாங்க. இது உண்மை. உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான தோற்றத்தை தருவாங்க. அது அவங்களுடைய இயல்பான குணம். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய முயற்சி தடைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. முக்கியத்துவம் நல்ல விஷயம், நல்லது எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தையோ இல்லை உங்களுடைய வளர்ச்சியையோ சிதைக்குலைக்கிற மாதிரி தடைப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய செயல்களில் பெருசாக கவனம் செலுத்தக்கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. சில விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறத விட அமைதியாக வந்துருங்க, ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய கோபம் நியாயமானதாகவே இருந்தாலும் கூட சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கோபத்தை குறைச்சி கொள்வது நல்லது. ஏன்னா கும்பராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் வீரியம், அதாவது உங்களுடைய பலத்தை விட உங்களுடைய வெற்றி தான் கரெக்டானது. நீங்கள் ஜெயிக்கணும், அதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் உங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி இந்த காலகட்டம் விடாமுயற்சி செய்கிற மனோநிலைக்கு வந்துடுறது ரொம்ப நல்லது. மனம் தளரக்கூடாது, தன்னம்பிக்கையோடு இருங்க. ஒரு முறை முயற்சி செஞ்சுங்க, ஒரு வேலையோ இல்லை ஒரு உங்களுடைய செயல்லையோ தோல்வி அடைஞ்சிட்டிங்க, மீண்டும் அதை தவற திருத்தி மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சால் மட்டுமே இங்கே வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் மனம் தளராத ஒரு நிலைக்கு நீங்கள் இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி சில விஷயங்களில் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் தலையிடுறீங்கன்னா அதனால் பிரச்சனை உங்களுக்கு தான். அந்த பிரச்சனை பண்ணவங்க ஒத்துமையாக போயிடுவாங்க, ஒன்றுக்கு ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. இடையில் நிற்கிற நீங்கள் தான் பலியாட ஆகுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுறது நல்லது. விடாமுயற்சி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. சோம்பேறித்தனம், சோம்பல் கூடவே கூடாது. சுறுசுறுப்பாக செயல்பட கற்றுக்குங்க. இன்றைக்கில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இந்த வேலையை முடிப்போம், எது நின்னாலும் அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த சுறுசுறுப்பு வேணும். விடாது முயற்சி செய்யக்கூடிய தன்மை இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. இது நடந்துரும், தப்பு நடந்துருமோ, நடந்தாலும் நான் அதை சரி பண்ணுவேன்ற அந்த தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த நிலையிலும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எதை யோசிக்கிறீங்களோ அதில் முழுமையாக முயற்சி செய்யுங்க. உங்களுடைய விடாமுயற்சியும் அமைதியாக சில விஷயங்களில் பொறுத்து போகிறது, சில விஷயங்களில் காரியம் முக்கியம். இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். புரியுதுங்களா? தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகிறதுனால உங்களுடைய முன்னேற்றம் கெடும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்றைக்கில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறன்ற பேரில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விடாதீங்க. வாய்ப்புகள் கிடைக்கும், சரியாக பயன்படுத்திக்கிங்க. கஷ்டமாக தான் இருக்கும். வேலைக்காக முயற்சிக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூட தான் இருக்கும். கிடைக்கிற வேலை ஊதியம் கம்மி, பட் உழைப்பு அதிகம். இந்த காலகட்டம் ஏற்றுக்குங்க, தப்பே கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் வேலையில் நல்ல மாற்றம் இருக்கும். பட் இப்போ கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடாதீங்க, சரியாக பயன்படுத்திங்க. அதனால் கும்பராசி முடிஞ்ச வரைக்கும் வீரியத்தை விட காரியம்தான் கண்ணு. உங்களுக்கு கோபம், வேகம் அதெல்லாமே இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் காட்ட வேண்டிய நேரம் வரும்போது காமிச்சிங்க. இப்போ வேண்டாம். இப்போ உங்களுக்கு உங்களுடைய வேலை நடக்கணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஒரு சைன், ஒரு அதிகாரியோட சைன் தேவை. அந்த இடத்துல 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் காவ காத்து தான் ஆகணும். நீங்கள் எப்படியே பெரிய ஆளாக இருந்தாலும்னா பொறுத்து தான் ஆகணும். நான்லாம் பொறுக்க மாட்டேன்னு தூக்கி கிடச்சிட்டு வந்தால் உங்கள் வேலை நடக்காது. அப்போ 2 மணி நேரம் போனால் போதும், நாங்கள் உட்காந்து அந்த சைன் கிடைக்கிறவரையும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு தான் வந்தாகணும்.
அதுதான் உண்மை. அதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நன்மைக்காகவே இதை நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை நீங்கள் நினைக்கிறதுக்கு எதிர்மாறாகவே பல செயல்கள் கட்டாயமாக நடக்கும். இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க, அது நடக்காது. அது நடக்காமல் வேறு எது நடந்தால் உங்களுக்கு கெடுதலோ அது கரெக்டாக நடக்கும். அதனால் இந்த காலகட்டம் கும்பராசி மனசை போட்டு பெருசாக குழப்பிக்காதீங்க. தைரியமாக தெளிவாக சுறுசுறுப்பாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். அடுத்தடுத்த காணொலியில் கூடுதல் தகவலோடு கும்பராசிக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.